வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, நரம்பி மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகா சிவராத்திரி நேற்று நைட்டு எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடினீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்களும் எங்களுடைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா தீர தீர அதுக்கு ஒவ்வொரு நேர்த்திக்கடன் வைப்போம். அதை மாதிரி தான் இந்த டீ கடை கிளாஸ் பிரச்சனை, நெல்லை கருப்பட்டி காப்பி பார் பிரச்சனை நடந்தப்போ நாங்கள் எங்களுக்குள்ள மனசில் பல குழப்பங்களும் பல கவலைகளும் பிரச்சனைகளும் நிறையா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடச்சா நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சா கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு நேர்த்திக்கடை நேர்ந்துக்கிட்டு சூர்யா ஏதோ அரிசி வாங்கி கொடுக்குறதாவோ அன்னதானமோ ஏதோ ஒன்று நேர்த்திக்கடை வச்சுருக்கா. அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் பட்சத்தில் இன்றைக்கி நாங்கள் காலையில் இப்போ கிளம்பி நேராக போய் கணக்கம்பட்டிக்கு போயிட்டு அங்கே சித்தர் அந்த அவருடைய சமாதியில் போய் கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேர்த்திக்கடனை செலுத்திட்டு அப்படியே கோவையமுத்தூர் நாளைக்கு எங்களுக்கு அங்கே வாய்தா இருக்குது. அதனால் கோயம்புத்தூருக்கு அப்படியே போகிறோம். அங்கே உள்ள பிரச்சனையும் நல்லபடியாக முடிஞ்சால் இதே மாதிரி இன்னும் நிறைய பெரிய பெரிய பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. கணக்கம்பட்டி, பிள்ளையார்பட்டி, அப்புறம் இன்னும் சில எங்களது இது மசூதிக்கும் நான் சில நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன், பள்ளியாசலுக்கும். அதனால் நல்லபடியாக எங்களுக்கு கோயம்புத்தூர் கேஸு முடியணும்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கணக்கம்பட்டி சித்தரையாக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே நேர்த்திக்கடனை செலுத்திட்டு எங்கள் வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். அதாவது இந்த விஷயம் நான் எதுக்காக உங்கள்கிட்ட உள்ள விவரமாக சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்னென்னா, என் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு. அதாவது ஒரு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து அப்படி கூட வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சர்ச்சையான ஒரு ஆள் கூட சேர்ந்ததுனால என் வாழ்க்கை கேள்விக்குறியாகி இப்போ நானும் ஒவ்வொரு இடமா இப்படி போக வர. ஏன்னா சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எனக்கும் தான். நான் தப்பு பண்ணாட்டினாலும் அவள் ஏதாவது ஒன்று பேசினாலும் அந்த பாதிப்பு எனக்கு தான் சேரும். அதே மாதிரி நான் ஏதாவது ஒன்று பேசினா என்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சூர்யாவுக்கும் தான். அதனால் எங்கள் 2 பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் போகும். எங்கள் வாழ்க்கையில் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் பல விஷயங்களும் கோர்ட்டுகளுக்கும் கேஸுகளுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நாங்கள் வாழ்க்கை பூரா எங்களுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது எங்கள் தலை எழுத்து. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சுமியோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கிறேன். சுமி தான் இப்போ வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையில் சிக்காத ஒரு ஆள். என் மகனும் ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டான், யார், சின்னவன். அதே மாதிரி இப்போ நானும் இந்த பிரச்சனை எனக்கும் இந்த கேஸெல்லாம் முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ. இது போக மதுரை கேஸ் ஒன்று இருக்குது, அது போக கோயம்புத்தூர் கேஸு, இது 2 கேஸு இருக்குது. இது முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ, இதுக்கு எப்போ தீர்ப்பு வருமோ சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் என் பையனுக்கும் சின்னவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது பாண்டிச்சேரியில். அதுவும் எப்போ முடியும், எப்போ அதுக்கு உண்டான தீர்ப்பு வரும், அவனுக்கு எப்போ கல்யாணம் முடியும், எல்லாமே கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும்? சுமிங்கிறவ ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்ப தலைவியா, ஒரு பொறுப்புள்ள ஒரு தாயா, ஒரு பேரனுக்கு ஒரு நல்ல அத்தம்மாவா, பாட்டியா நீ வாழ்ந்து காட்டணும். நான் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படி கேள்விக்குறியாக போயிருச்சுங்கிறது நல்லா தெரியுது. அப்போ நீ என்ன பண்ணணும்? சரி, நம்மளாவது இனிமேல் ஏன்னா வருமானங்கிறது என் வருமானத்தை மாத்திரம் நம்பி நான் கிடையாது. என் குடும்பத்துக்கு சில விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியும், என் தங்கச்சி பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் என்ன தான் சூர்யா என்னையை தடுத்து நிறுத்தினாலும் பண உதவி உன் குடும்பத்துக்கு செய்யாத இந்த இப்போ 50,000 ரூபா அட்வான்ஸ் கேட்டு 1 மாதம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் நான் கொடுத்து ஒரு வீடு பிடிச்சி கொடுக்கல. இன்ன வரைக்கும் அது இழுத்துக்கிட்டே தான் போகுது. என்ன தான் சூர்யா என்னையை தடுத்தாலும் அன்னை அவர் குடும்பத்துக்காக செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு தகுதியானவங்களாக சுமி இருக்காங்களா? இப்போ இந்த கேள்வி தான் எல்லாரோட மைண்ட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. பல விஷயங்களை நாங்களும் பார்த்தாச்சு. சில சேனல் உனக்கு ஒரு பட்டு திருந்துற கேரக்டராக இல்லை சுமி. ஒரு சேனல் போச்சு, சரின்னு சொல்லி திருப்பி அது எதுக்காக போச்சு, ஏன் போச்சு? ஒருத்தன் ஒரு தப்பு செய்கிறான்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு கிடைக்குதுன்னா அவன் என்ன பண்ணணும்? திருந்தணும். இப்போ நான் இருக்கேன், ஒரு காலத்தில் நான் பேசாத கெட்ட வார்த்தை கிடையாது. ஆனால் எனக்கும் சிறை ஒரு பாடத்தை கொடுத்ததுனால தான் அதுக்கப்புறம் எல்லா வகையிலையும் நான் என்னையை மாற்றிக்கிட்டு இன்றைக்கி என் பின்னால் 1,80,000 சகோதர சகோதரிகள் மாப்பிள்ளைங்க இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும் பேசுகிற பேச்சுக்களும் எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டேன். மாற்றினதுனால தான் இன்றைக்கி நான் திருந்தி ஒரு நல்லபடியாக எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் வாழ்கிறேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுனாலும் என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. தூக்கி போடுறதுக்குன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு இல்லைங்க, அதாவது என்னை நல்ல அடக்கம் பண்ணுறதுக்கு, என்னை போய் கபர்ஸ்தான் குழிக்குள்ளே இறக்குறதுக்கு ஒரு 4 பேர் நல்லவங்க வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதை மாதிரி நீ யாரை சம்பாரித்து வச்சுருக்க? ஒருத்தனால் இருக்கிற எல்லா நட்புகளையும் எல்லா உறவுகளையும் எல்லா சொந்த பந்தங்களையும் நீ இழக்கிற. உனக்கு யூடியூப்பை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் பர்சனல் வாழ்க்கையிலையும் சொந்த பந்தங்கள் உன்னை ஒதுக்கி வச்சிருச்சு. அது எனக்கு தெரியும். என்னை எப்படி ஒதுக்கி வச்சாங்களோ, எனக்காவது என் தாய் வழியில்
உறவுகள் இருக்குது. ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. உன் தாய் வழியிலையும் உறவு கிடையாது, உங்கள் அப்பா வகையிலையும் உறவுகள் கிடையாது. அப்படிங்கும்போது இருக்கிற உறவுகள் யார்? இந்த யூடியூப்பில் இருக்கிற உறவுகள். இதுகளையாவது தக்க வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு திறமை வேணும். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் சம்மந்தமில்லாத ஒருத்தனை மீடியாவுக்குள்ளே கொண்டு வந்து அவனை அவன் காதலை பேசுகிறதும், அவனுக்கு புச்சிக்குட்டின்னு சொல்லி அவனை புகழாரம் சூட்டுறதும், அவனை நாங்களே எல்லாரும் சொல்லி இவன்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் கிடையாது, அவர் அழகர் தான், அழகன் தான், அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறதும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உன் வயசுக்கு மீறின செயல். உனக்குன்னு சொல்லி வாழ்க்கைங்கிறது யார் கூட இருக்கணும்? உன் பிள்ளைகளோடையும் பேரன் கூடையும் வாழ வேண்டிய நேரம் இது. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னை தனி தெளித்து விட்டாச்சு. குடும்பத்தை பார்த்துக்க, உன் குடும்பத்துக்கு வீடியோவில் தப்பாக பேசாத, ஆபாசத்தை பேசாத, கம்யூனிட்டி போஸ்ட்டு போடாதன்னு சொல்லி பல பேர் உனக்காக முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்குதான் உன் பேச்சுக்கள். இந்த 2 நாளாக நானும் பார்க்குறேன். எனக்கு வர்ற கமெண்ட் உன்னைய பற்றி பூரா தப்பாக வருது. அண்ணே பழையபடி இவங்க திருந்த மாட்டாங்க போலண்ணே, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கண்ணே, கம்யூனிட்டி போஸ்ட்டு பழையபடி போட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே, நல்லவங்களை பூரா அவன் பிளாக் போடுறானே, இந்த அடிச்சார் சிக்கா, இன்னும் ரூபன், மான்வேட்டை நாயகன், இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. அதனால் லிஸ்ட்டு பெருசாகி போய்கிட்டே இருக்குது. உன்னை அவன் நல்வழிப்படுத்துறதுக்கு வரல. உங்களுக்கு காதலுக்கு இது பிளாட்ஃபார்மும் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க உனக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா அதை அவன் உன்னை படிக்க விடுறதே இல்லை. நீ பார்க்கறதுக்கு முன்னாடியே அதை பூரா அவன் டெலீட் பண்ணிடுறான். இவனுக்கு எதுக்கு நீ ஸ்பேனரை கொடுத்து இவனை ஏன் வளர்த்து விடுற? கேட்டால் அவன் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானா, அவன் இனிமேல் வரமாட்டானா? இதெல்லாம் ஒன்று நாடகம். இதை நாங்கள் நம்பணுமா? யாருமே நம்புறதுக்கு இங்கே தயாராக இல்லை. ஒரு வாரம் அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, அவன் சேனலுக்கு வரமாட்டேன், நான் இனிமேல் வீடியோவே போட மாட்டேன்பேன். அவன் ஒரு மீடியா கிரிக்கேன், நல்லா தெரியுது பார்த்தாலே. அவன் ஒரு சுய விளம்பர பைத்தியக்காரன், அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மீடியா விட்டு போகிறவன் போனால் போயிடுவேன், திருப்பி போகிறேன்ட்டு ஜூ கொடுக்க மாட்டேன். இப்போ நானும் தான் சொல்லுவேன், டிசம்பர் மாதம் வந்தால் யூடியூப் விட்டு நான் மாமா வெளியே போகிறேன்டா அப்படிமே. அப்புறம் பல லட்சக்கணக்கான சகோதரிகளும் மாப்பிள்ளைகளும் மாமா போகாதீங்க அங்கே வாங்கம்பாங்க. நானும் அவங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு திருப்பி வருவேன். இது வேறு விஷயம், என் சைடு வேறு. எல்லோரும் எனக்காக சாப்பிடாமல் இருப்பாங்க. சில பேர் குடும்பத்தோடு உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க ஒரு டைம்லாம். யாருக்கு இப்போ புது ஆளுகளுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியலை. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நான் யூடியூப் விட்டு போகிறேன்னு சொல்லி தான் ஒரு அறிக்கை விட்டேன். அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு குடும்பமே சேர்ந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ், நீங்கள் யூடியூப்புக்கு வரலன்னா எங்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது, உங்களை நம்பி தான் நாங்கள் பூ கட்டுறோம், பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறோம், மிஷினில் துணியை துவைக்க போடுறோம், அதனால் நீங்கள் ஒரு என்டர்டெய்னர், நீங்கள் ஒரு காமெடியன், நீங்கள் மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞன், நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு சோறு கிடையாது, நீங்கள் வரலைன்னா ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு குடும்பம் மொத்தமும் அப்படியே கண்ணீர் விட்டு ரத்த கண்ணீர் வடித்து சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ வரைக்கும் நான் இந்த யூடியூப் விட்டு போகாமல், சரி ஒரு கலைஞனை இவங்க மதிக்கிறாங்க, அப்போ நம்மளும் அவங்க பேச்சுக்கு மீறக்கூடாதுன்னு சொல்லி எனது அன்பு உள்ளங்கள், கோடிக்கணக்கான உள்ளங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நான் இருக்கேன். எனக்கும் அவனுக்கும் ஒன்றா. நான் இந்த மீடியாவில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நபர். எனக்குன்னு ஒரு தனி இடத்த மக்கள் கொடுத்துட்டாங்க. அவங்க இடத்த மனசுக்குள்ளே இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க ரத்தம், உயிர், நாடி, நரம்பு எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கேன். சிக்கா அப்படின்னு சொன்னால் தூங்கும்போது கூட 10 to 11 மணி வரைக்கும். நேற்று கூட பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்சு, நான் லைவுக்கே வரலன்னு எத்தனை கமெண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 600 கமெண்ட்டுங்க. எல்லாம் போட்டு மாமா நீங்கள் வாங்க, லைவ் வீடியோ முடிஞ்சு போச்சு, மேட்ச்சு, நீங்கள் வாங்க, எங்களுக்கு போர் அடிக்குது, நாங்கள்லாம் கோவிலில் இருக்கிறோம், நாங்கள்லாம் கிரிக்கெட் பார்த்து முடிச்சாச்சு, கொஞ்சம் நேரம் உங்கள் இசையின் இன்ப வெள்ளத்தில் நாங்கள் நீந்தணும், வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டதுனால தான் நேற்று நைட்டு கூட உங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி நான் நைட்டு வீடியோவுக்கு வந்தேன், லைவுக்கு வந்தேன். அப்படி இந்த மீடியாவுக்குள்ளே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனைங்கிறேன் பிரச்சனை நான் மாறி உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எல்லாருமே சூனாப்பானாவை ஆயிட முடியுமா? எல்லாருமே சிக்காவை ஆயிட முடியுமா? இல்லை எல்லாருமே சீனா தானாவை ஆயிட முடியுமா? சீனா தானானா சிக்கந்தர், அதை தான் சுருக்கி சீனா தானாங்கிறேன். எல்லா சூனானா சுகைல், அவனை தான் சொல்கிறேன். எல்லா சூனாவும் என்னை மாதிரி சீனா தானாவை ஆயிட முடியுமா? முடியாதுல்ல. இவன் வர்றானா, அப்படியே யூடியூப் விட்டு போகிறேங்கிறானா, இனிமேல் நான் யாருக்கும் ஸ்பேனராக இருக்க மாட்டேங்கிறேன், அதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேங்கிறேன், திடீர்னு பார்த்தா உட்காந்துக்கிட்டு ஸ்பேனராக வர்றேன், அழிக்கிறான் கமெண்ட்டை பூரா. சுமி, உன்னோட வளர்ச்சிக்கு முழு தடைகளாக இருக்க போகிறது அவன் ஒருத்தன் தான். நல்லா புரிஞ்சுக்க. இப்போ வரைக்கும் நீ என்னைய சந்தேகப்பட்ட, குமரேசனை சந்தேகப்பட்ட, எத்தனையோ என்னுடைய உறவுகளை நாங்கள் 2 பேர் தூக்கி பிளாக்கில் போட்டோம்ட. ஆனால் பிளாக்கில் போட்டது நாங்கள் கிடையாது.
நாங்கள் நல்ல உள்ளங்கள். உன்னை பிளாக்கில் போட்டு எல்லா பேரையும் பிளாக்கில் போட்டவன் யாருன்னா அந்த சுகைலுங்கிறவன். உன் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல, உன்னை அழிக்க வந்த கிருமி அவன். நீ அதை புரிஞ்சுக்க, தேவையில்லாமல் எங்களையெல்லாம் சந்தேகப்படாத. இப்பயும் சொல்கிறேன், உனக்காக பல ஐடிக்களை உருவாக்கி கொடுக்குறதுக்கு என்னால் முடியும். ஆனால் ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். நீ ஒவ்வொரு சேனல் ஓப்பன் பண்ண பான் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து, பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து, சீக்ரெட் நம்பர் வாங்கி, ஏடிஎம் பின் நம்பர் மாதிரி வரும், எல்லாத்தையும் வாங்கி உனக்கு சேனலை ஓப்பன் பண்ணி அதை ஒரு தாய் சுகப்பிரசவ 10 மாதம் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு ஒரு சேனலை உருவாக்கி வளர்க்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ என் பொண்டாட்டியாக இருக்க போய் உனக்கு எல்லோரும் சரி மாமா பொண்டாட்டி, நம்ம அண்ணன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அத்தைக்கு வாழ்வு கொடுப்போம், அக்காவுக்கு வாழ்க்கை கொடுப்போம்னு சொல்லி எல்லாமே வர்றாங்க, உனக்கும் ஆதரவாக கொடுக்குறாங்க. ஆனால் நீ அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுற, டக்குன்னு ஒவ்வொரு சேனல்லையும் கெட்ட வார்த்தைகளை பேசி கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு பல உள்ளங்களை வெறுப்பை சம்பாரித்து அதனால் சேனலே இழக்கிற. இப்போயும் சொல்கிறேன், இதுதான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸ். ஏற்கனவே ஒரு சேனல் போச்சு, 2வது போச்சு, இப்போ 3வதில் உட்காந்துருக்க. இதுலேயும் நீ ஏதாவது வில்லங்கம் பண்ணி வார்த்தைகளை விட்டு சேனல் போனால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இன்றைக்கி காலைல கூட எனக்கு ஃபோன் பண்ணேன், நான் ஃபோனை அட்டன் பண்ணலை. காரணம், நாங்கள் 2 பேர் வெளியூருக்கு கிளப்பிட்டோம்னாலே உனக்கு பொறுக்காது, அங்கே பொசுன்னு எரியும். நேற்று வரைக்கும், நேற்று பூரா இங்கே தான் இருந்தேன் வீட்டில். வீடு பார்க்க போகணும்னா நேற்றே கூப்பிட்ருக்கலாம். உங்கள்கிட்ட சொல்கிறேங்க, என் மாப்பிள்ளைகள்டையும் என் தங்கச்சிகள்டையும் சொல்கிறேன். நேற்று பூரா நான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருந்தேன். திங்கக்கிழமை கணக்கம்பட்டிக்கு போகிறேன், கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போகிறேங்கிறது உலகத்துக்கே தெரியும். எல்லோரும் முன்னாலேயும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இவளுக்கு தெரியாத, வீடியோவை பார்க்காமையா இருக்க? நேற்று பூரா அடிக்கிறேன், நேற்று பூரா அவள் அடிச்சிடாளா, நான் எடுக்கலையா? பச்சை பொய். நான் சாயங்காலம் 6 to 7 லைவ் முடிச்சுட்டு ஃபோன் அடிக்கிறேன், நாளைக்கு காலைல கோயம்புத்தூருக்கு போக வேணாம், என் கூட வீடு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு வேறு வேலை இல்லையா? கோயம்புத்தூருக்கு ஒரு தடவை வாய்தா போகாமல் விட்டதுக்கு தான் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். நாங்கள் அதை முடிச்சுட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஏகப்பட்ட செலவு. போன தடவை போய் 10,000 ரூபா வரைக்கும் காலி. அதனால் வாய்தாங்கிறது கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். வீடு பார்க்குறது எப்போ வேணாலும் பார்த்துக்கிறலாம், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம், இல்லை நாங்கள் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறேன், எல்லாத்துக்கும் நான் தயார். உன் காசு எங்கேயும் ஓடி போகாது. உன் 50,000 ரூபாயை வச்சு தான் நான் நானும் சூர்யாவும் அப்படியே பெரிய மாட மாளிகையும் கூட கோபுரமும் கட்ட போகிறது கிடையாது. எங்களுக்கு காசு இருக்குது. உன் காசு, அந்த பிச்சை காசை நாங்கள்லாம் தொடர்றதுக்கு தயாராகவும் இல்லை. இந்த மாதம் 24ஆம் தேதி வரட்டும். ஏன்னா இந்த வட்டம் வந்த காசில் தான் இவளுக்கு பிப்ரவரி 14 மோதிரம் செஞ்சு போட்டாச்சு. அதனால் எங்கள் காதல் வெளிப்பாடை நான் வெளிப்படுத்திட்டேன். இப்போ இனிமேல் அடுத்து இருக்க வேண்டியது அடுத்த மாதம் வர 24, இன்னும் ஒரு 10 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டு, அதுக்குள்ளே வீடை பார்த்து வை, 50 ரூபா அட்வான்ஸோடு வர்றேன், அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கிறலாம். அதை விட்டுட்டு லைவ்லையோ வீடியோக்கள்லையோ என்னையை பற்றியோ என் தானே தலைவி சூர்யாவை பற்றியோ தவறான வார்த்தைகளையோ தகாத வார்த்தைகளையோ விட்டேன்னா அப்புறம் நான் வெகுண்டெழ வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்புறம் என்னைய கொதிப்புக்கு ஆளாக்காத. நாங்கள் எங்கேயாவது கிளம்பி போகும்போது தான் ஃபோனை போடுறது, தேவையில்லாமல் வீடியோக்களை போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது, சிக்குபாய் வந்து சேருங்க, இல்லைன்னா நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், ஸ்டேஷனுக்கு போவேன், மிரட்டுறது உருட்டுறது, இதெல்லாம் நிப்பாட்டு. தயவுசெய்து சொல்கிறேன், எங்களை நிம்மதியாக வாழ விடு. என் வாழ்க்கை இதுதான் முடிவாகி போச்சு. இவளுக்கு வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் இவ கூட தான் நான் இருக்க போகிறேன். அப்பப்போ உங்களை பார்ப்பேன். இது உலகத்துக்கே தெரியும். நீ திரும்பி வந்துக்கிட்டு சுகையில் பக்கமும் காலை வைக்கிற, ஏன் பக்கமும் காலை வைக்கிற, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. ஒருத்தன் முடிச்சிருக்குன்னா ஒருத்தன் பக்கமே போயிரு. என்னை ஆள விடு. நான் என் வாழ்க்கை வாழ்கிற கொஞ்ச நாளாவது இவளுக்கு வீடு கட்டி கொடுக்குற வரைக்குமாவது நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் எதுனாலும் உன் கூட வந்ததுக்கப்புறம் இவளை விட நீ என்னையெல்லாம் எவ்வளவோ அடி வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்க, தேங்காய் துருவி எடுத்து முதுகில் அப்படியே பராண்டி விட்டுருக்க. எனக்கும் தடை இருக்குது. உனக்கு முதுகு தான் குறிக்கோள். இவளுக்கு எப்படி முதுகில் அத்தா தண்டி காயம் வந்துச்சு, அதே மாதிரி தான் எனக்கும் முதுகில் காயம் இருக்குது. நான் ஆம்பளை, ஜாக்கெட்டு போட முடியாது. ஜாக்கெட்டு போட்டால் எனக்கு அந்த காயம் தெரியும். சட்டைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா திறந்து காட்டவா, பின்னால் அத்தா தண்டி காயம் இருக்குது. ஒரு ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ பீஸு கம்மியாக வச்சுட்டேனா, அதுக்காக இந்த லூஸ் என்ன பண்ணுச்சு, என் முதுகில் ஒரு தேங்காய் துருவி அந்த இதை போட்டு வறண்டி விட்டுருச்சு. அந்த மாதிரி ஒரு கொடூரமான வணி. உலகத்துக்கே அது தெரியாது உன்னுடைய மறுபக்கம் என்னான்னு. சூர்யாவோட நீ 10 மடங்கு ராட்சசிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் உங்களோட வாழை பிடிக்காம எப்படா எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் கடவுளாக வந்தால் இந்த சூர்யா. அதோடு தான் அவள் கூட சேர்ந்து வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தேன். எங்கள் வாழ்க்கை இனிமையாக வசந்தமாக பூத்து குலுங்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இதில் நீ ஊடால வந்துக்கிட்டு இப்போ தடை போட்டை போட்டுக்கிட்டு இருந்து இந்த மாதிரி போகும்போது வரும்போது எங்களை இம்சையை கொடுத்தேன்னா அப்புறம் மொத்தத்துக்கு என் நம்பரையும் மாற்றிட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி தாராபுரத்துக்கோ திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ இழுப்பூருக்கோ போயிடுவோம். இப்போ உனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிற இந்த அற்ப வாழ்க்கையும்
இந்த சொற்ப பணமும் மொத்தத்துக்கு கிடைக்காம போயிடும். பி கேர்ஃபுல், அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் போயிட்டு கணக்கம்பட்டி போயிட்டு வீடியோ போட்டுட்டு உங்கள் எல்லோரும் முன்னாலேயும் நாங்கள் அடுத்து கோயம்புத்தூர் போகிறதையும் வழி நெடுக ஃபேஸ்புக்கு யூடியூப்புக்கு எல்லாம் வீடியோ போட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றோம். நாங்கள் மக்களுக்காக உள்ளவங்க, மக்கள் கலைஞர்கள். எங்கள் வேலை என்ன? உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது. அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊடால யாராக இருந்தாலும் சரி தான், கட்டின பொண்டாட்டியே இருந்தாலும் சரி தான், கலட்டி விட்டு உங்களுக்கு சேவை செய்ய நானும் சூர்யாவும் தயாராக இருக்கோம். வெற்றி நிச்சயம். ஓகே, பாய்.